ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் இருக்கார் இல்லையா, சுரேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லைவ் வந்திருந்தாப்புல. அந்த லைவில் ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள், நீங்களாம் எல்லாரும் ஒரு ஆளை வந்து நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க தான் கப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், அவர் வந்து கப்படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யாரை மீன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் என்னை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாக்குகள் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து வருது. ஸோ அதன் காரணமாக அந்த பொண்ணு வந்து வின் பண்ணாது அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட விசித்ரா மேம் தான் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,72,2514 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.14% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 41.01% வந்து இருந்துட்டு இருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு சம மாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயும் சரி அண்ட் ஓட்டிங்லையும் சரி. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் நம்மளோட ரவீனா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,48,283 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35.17% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35.25% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதனால ரவீனா அவர்கள் ஆபத்தான நிலையில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,845 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.69% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 23.74% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட விக்ரம் அவர்கள். ஸோ என்ன தான் ஓட்டுகள் வந்து முக்கி 1 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கினாலும் கூட இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாகி வெளியே போவாங்க, இல்லை 3 பேருமே கூண்டோடு வெளியே அனுப்புவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா 3 பேர் வந்து கூண்டோடு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ஓட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து கணக்கிலே வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து இப்படி நினச்சி சொல்கிறேன். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே கைஸ், இன்னொருத்தவங்களோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.